2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா தனுசு எப்போதுமே வில்லு அம்போடையே வாங்க வாங்க நான் என்னோட வெச்ச குறி தப்பாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளோட ஒரு வாழறவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக தொடங்குது உங்களுக்கு இந்த வருடம். காரணம் என்னவென்றால் 4 சனி, 7ஆம் இடத்திலே குரு. 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் சூப்பராக இருக்கும். 7லே குரு கேந்திர பலத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். கல்யாணம் இருக்கும் போது டும் டும் கல்யாணம் எல்லாம் அப்படியே யாரோ யாரோடி அப்படியே அப்படியே காதல் தான். லவ் மேரேஜை குரு பகவான் கன்வெர்ட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் ஆக்கி விட்டுருவார். ஆசைப்பட்ட பொண்ணுடைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எல்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது குளிர் பிரதேசங்களுக்கு செல்வீங்க. சார் ஆக்சுவலாக நான் சவுதி அரேபியாக்காக ட்ரை பண்ணேன் சார். பட் ஆனால் எனக்கு இது மாதிரி ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்கு சார். வெரி குட், வாழ்த்துக்கள். ஏன் சுவாமி நீங்க வந்ததுலேருந்து ஆஸ்திரேலியாவே சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லது அமெரிக்கான்னு போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஊர் தான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா. இது எதுக்குமே நான் போனதில்லை. பட் ஆனால் இது 4 தான் எனக்கு தெரியும். சரி, ஓகே. அண்டார்டிகால மனிதர்கள் போக முடியாது. ஸோ அதனால இந்த 4 தான் எனக்கு தெரியும். ஸோ குளிர் பிரதேசங்களுக்கு நீங்கள் செல்வீங்க. குளிர் பிரதேசங்கள் செல்வீங்க. அங்கே போயிட்டு ஒரு வீடியோ கால் உங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணி, ஹே ஜியோட், திஸ் இஸ் பார்த்தியா, இது ஆஸ்திரேலியா, பாடுறா பார் பனிமலை, தனுஷோட ஸ்டைல்ல சொல்லுவாங்களோ, ஏய் டீச்சர் சி திஸ் இஸ் மை மணி அப்படிங்கிற மாதிரி போதும்டா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல வர்ற போறலாம் உங்களுப்பீங்க. 7ல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உடம்ப பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி. சனி பகவான் 10 பார்க்கிறார், 7ஆம் பார்வையா. 10 சனி பகவான் பார்த்தா பிராண்டு. தனுசு ராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போறீங்க. உலக புகழ் பெறுவீங்க. என்ன தொழில் பண்ணீங்களோ அது உலக புகழ் பெறுவீங்க. நான் சொன்ன மாதிரி கோமதி இட்லி கடை வில் பிகம்ஸ் வேர்ல்டு பிராண்ட். யாருங்க அந்த கோமதி? 4ஆம் இடத்து சனியை வச்சு சொன்னீங்க, நீங்க ஏதாவது ஒரு பேர் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ சனி பகவான் 10 பார்க்கும்போது சனி உங்களை வேர்ல்டு பிராண்ட் ஆக்குறாரு. எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்குது. இப்போ சாப்பாடு கடை ஆரம்பிக்க போறவங்க யோசிப்பாங்க, சுவாமிஜி கோமதி கடைன்னு தான் சொல்லியிருக்காரு, அதையே நம்மளும் பேர் வைப்போம்னு சொல்லிட்டு கோமதி இட்லி கடைன்னு பேர் வைக்க போறாங்க சுவாமிஜி, பாத்துக்கோங்க. உண்மைதான். ஸோ அப்போ 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் 8ல் குரு மறையும் பொழுது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். வயிறு, கிட்னி, பெருங்குடல், இண்டஸ்டைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வயிற்றுலேயே தான் பிரச்சனை வரும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பீஸா பர்கர் சாப்பிட்றவங்களாம் நிறுத்திக்கோங்க, அது இதெல்லாம் பண்ணாதீங்க. 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைவது தங்கத்தை அடமானம் வைப்பதும் சமம், 2 ஒன்று தான். 8லே குரு பகவான் மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது வயிறு சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு? பீஸா பர்கர் திங்கிறவங்களுக்கே இந்த கதி. இன்னும் நான் கொஞ்சம் தீர்த்தவாரி அப்படின்னா தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிருங்க. உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைங்க. நிறைய ஜோதிட பதிவுகள், நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் மட்டும்தான் உங்களுக்கு தீய பழக்கங்கள்லேருந்து வெளிவரதை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். போதைப் பொருட்கள் புலன்களை நஷ்டப்படுத்துவது போதை அல்ல, புலன்களை உற்சாகப்படுத்துவது தான் போதை. உண்மையிலேயே இது உறக்கம் நல்ல போதை, உணவு நல்ல போதை, அதுதான் நம்ம பண்ணிக்கணுமே தவிர புலன்களை நஷ்டப்படுத்தும் எதுவும் நமக்கு வேண்டாம் என்பதில் உறுதியாக இருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கடும் விளைவுகளை சந்திப்பீர்கள். ரொம்ப யூனிட் மோஸ்ட் கேர்ஃபுல். அதை பாருங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் வயிறு பார்த்துக்கலாம் சார், உடனே சார் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரு 2 பார்த்துட்டாருல, 2 பார்த்துட்டாரு. 2னா தனஸ்தானம், தனஸ்தானத்தை குரு பார்த்துட்டாரு. பணம், பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், பணம் விளையாட போகுது தனுசுக்கு. திடீர்னு நான் ஆயிரங்களில் பார்த்தவர்கள் லட்சங்களில், லட்சத்தை பார்த்தவர்கள் கோடிகளில். வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறது. சூப்பர் சாங். இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதமே இருக்காது போல இருக்கே. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியான நியூஸ். தனுசு ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை அடைய போறாங்க. 2026 முத்தாய்ப்பான வருடம். விட்டுறணும், கீழே போட்டுருங்க. மற்றபடி சூப்பர். மார்க் உங்களுக்கு 100க்கு உங்களுக்கு 88 மார்க். சூப்பர். இப்போ இவங்களுக்கும் ஏதாவது பரிகார ஸ்தலம்? குரு பகவான் காலில் விழணும், வேற வழியே கிடையாது. நீங்கள் குரு பகவானை வழிபடுங்கள். திருவள்ளூர் பக்கத்தில்
ஒரு பெரிய குருஸ்தலம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. அல்லது வந்து நீங்கள் படே சாஹிப் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, இங்கே திருபுவனைன்னு பேர், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அங்கெல்லாம் வந்து நம்ம சென்னையில் பாம்பன் சுவாமிகள் கோயில் போகலாம், போங்க. சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பு. ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டைம் எடுத்து உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.